எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் வாராகி அம்மாவோட அருள் கிடைக்கணும்னு வேண்டிக்கிறேன். இன்னைக்கு நிறைய பேர்த்துடைய பிரச்சனை பார்த்தீங்கன்னா சர்ப்பதோஷம். எனக்கு நீங்க இன்னைக்கு நிறைய இங்க வரவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா சர்ப்பதோஷம் தான் அதிகம். ஏன்னா இங்க ராகு கேதுவுடைய பரிகார ஸ்தலமும் இந்த ஆலயம் இருக்கு. கூடவே லகுவராகி அம்மா இருக்காங்க. எளிதா ஒரு வரத்தை கொடுக்கக்கூடிய லகுவராகி அம்மா இங்க வந்து பஞ்சமி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பஞ்சமிக்குமே ஒரு அற்புதமா பஞ்சமி ஹோமம், நவகிரக ஹோமம், ராகுகேது பரிகார ஹோமம், பரிகார பூஜை, பக்தர்கள் கையால பரிகாரம் பண்ண வைக்கிறது, அதை பரிகார பூஜைகள் தோஷத்தை வந்து நிவர்த்தி பண்றது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பைரவர்களுக்கு பலி கொடுக்கறது, அபிஷேகம், அன்னதானம், பூஜைகளும் ரொம்ப சிறப்பாக நடைபெறும். நீங்க அதில் கலந்துக்கிட்டீங்கனாலே உங்களுக்கு வந்து பாதி பிரச்சனை சரியாயிடும். சரிங்களா? திருச்சி மாவட்டத்தில் இருக்கு, கரியமாணிக்கத்தில். இப்ப அந்த மாதிரி வரவங்க பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிரச்சனையா இருக்கு, என்னால முடியல அப்படின்ட்டு வருவாங்க. ஒரு சிலர் ரொம்ப வலுவா இருக்கும் ராகுகேது. சர்ப்பதோஷத்துல கால சர்ப்பதோஷம் வேற இருக்கும். ஒரு சிலருக்குலாம் அந்த மாதிரி இருக்கும் சர்ப்பதோஷம். அது மட்டும் இல்லாம கால சர்ப்பதோஷம். எல்லா கிரகமும் ராகுகேதுக்குள்ளேயே மாட்டிக்கிட்டு எதுவுமே முன்னேறவே முடியாது. அந்த அளவுக்கு போய் பிரச்சனை போய் மாட்டோம். அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரிதான் ஒரு நபருக்கு வந்து நம்ம வந்து சர்ப்ப சாந்தி அப்படின்னு சொல்லிட்டு வேறு சர்ப்ப சாந்தி இங்க பாருங்களேன். இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், பாம்பு மாதிரியே இருக்கும். இந்த வேர் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, புள்ளியா இருக்கும். சரிங்களா? இது வந்து உங்களுக்கு வந்து நம்ம காட்டில் வந்து யார் மனித வாடகை படாத இடத்துல இருந்து, கால்நடை படாத இடத்துல இருந்து இது எடுத்து அதற்குரிய பூஜைகள் செஞ்சு அபிஷேகம் எல்லாமே பண்ணி நம்ம அந்த நபருக்கு யாருக்கு பண்றோமோ அந்த நபர் உரிய ஜாதகத்தை பார்த்து அவங்களுக்கு எப்படியாப்பட்ட விஷயங்கள் பண்ணா அவங்க வந்து, ஏன்னா நார்மலாவே அவங்க இருக்க மாட்டாங்க, ஒரு மென்டலி அஃபெக்டட் ஆயிருப்பாங்க. நம்ம அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு, நம்ம வாழ்க்கை இல்லை அப்படிங்கிற மாதிரியே இருப்பாங்க. எதுவுமே பயப்படுவாங்க. சரிங்களா? அப்ப அவங்க எல்லா விஷயத்துல இருந்து வெளியே வரணும். அப்ப அந்த ராகு கேதுவோடைய விஷயத்தை எப்படி சாந்தப்படுத்துறது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வேர். அதை சாந்தப்படுத்திட்டாலே அவங்க வந்து ஃப்ரீ ஆயிடுவாங்க. சரிங்களா? இது எல்லாமே இது வந்து வெளிநாட்டினருக்காக ரெடி பண்ணதான். இது வந்து நம்ம ஒரு தடவை வந்து அவங்களுக்கு பண்ணி அவங்களுக்கு உண்டான பூஜைகள் பண்ணி அபிஷேகம் பண்ணி எல்லாமே பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் இந்த மாதிரி பவுச்சில் போட்டுரும். ஏன்னா யாருடைய கை பற்றக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. சரிங்களா? இது நேரம் அவங்களுக்கு தான் போக போகுது. இது வெளிநாட்டுக்கு போகுது. சரிங்களா? உங்களுக்கு ஒருவேளை எனக்கு அந்த மாதிரி ஐயா எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு, நானும் இந்த மாதிரி எனக்கு இருந்தால் பரவாயில்ல அப்படின்னா நீங்கள் வந்து கீழே ஒரு வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும், அதுக்கு தொடர்புங்க. நம்ம அதை பற்றி பார்ப்போம். என்னைக்கும் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு வாராகி அம்மாட்ட வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம்.